Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க குழம்புக்கு பாத்தீங்கன்னா நான் இங்க அகலமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக விடாதீங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகி வந்தால் போதும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு நான் ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே நான் வந்து எலும்போடு எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் போன்லெஸ் மட்டன் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் போனோட போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா தண்ணி, அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. உப்பு போட தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மசாலா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா மட்டன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நான் இங்கே வந்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து சேர்த்துக்கிறேன். 2 வந்து முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காயை வந்து நல்லா வேக விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே வந்து வேக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலாவை அரைச்சிக்கலாம். இங்கே இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 8 தக்காளி அந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்சர் கிரைண்டரில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ஒரு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம், அரிசி, சீரகம் இது எல்லாத்தையும் நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். அந்த பவுடரை தான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் சேர்த்திங்கன்னா கொழும்பில் வந்து ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு காயெல்லாம் வேகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு இப்போ வந்து கொழும்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு எல்லாமே இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இங்கே வந்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா ஒரு சுண்டி வந்த பிறகு இதில் நம்ம மாங்காய் எடுத்திருக்கேன். 2 பீஸு மாங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா மாங்காய் வந்து கரைஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.